பார், நீ எங்க வேணா போ, யார் கூட வேணா போ, ஆனா சொல்லிட்டு போ. சாயங்காலம் 6லேருந்து 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும், புரியுதா? உன்னெல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு ஊர்ல இருக்கணும் பதில் சொல்லிட்டு முடியாதனால. மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கவலை இல்லை. மை மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். குழந்தை பாக்கியம் இல்லை எங்களுக்கு, அந்த வருத்தம் வேற. அப்போதான் கலைன்னு ஒரு பொண்ணு கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. ரொம்ப நல்ல பொண்ணு. வெளியில காசு கொடுத்து அந்த மாதிரி. யார் இந்த பையன்? இல்லைண்ணா, இன்னைக்கு காசு கம்மியாக இருக்கு, ஒரு டப்பா போதுண்ணா. இல்லை வேணாண்ணா, ஒரு டப்பா. அண்ணே அப்பயும் ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்கு என்ன? பரவாயில்ல போ ராஜா. I have made my sacrifices. நீ என்ன புட்டிங்க இருக்குன்னு கேட்குறேன். அண்ட் அந்த ஆளோட சேர்த்து வச்சு பேசாத. சார் வாங்கிக்கோங்க சார். உட்காந்து நோய் நின்று இருக்காம எடுத்துட்டு அந்த பக்கம் போயா. இருக்கிற டென்ஷன்ல இன்னும் கடுப்பேற்று. பர்ஃபி பர்ஃபி. அது மட்டும் இல்லை, அங்கே என்ன நடந்ததுன்னு முழுசாக தெரிஞ்சுக்காம வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டவங்களோடதும், அதை செக் பண்ணாமல் உண்மையாக பொய்யான்னு பிளைண்டாக நம்பி ஷேர் பண்ணவங்களோடதும் தான். என்ன மன்னிச்சிருப்பா. அந்த பாவத்தை கழிக்க கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு நாயா உழைச்சு சுஜாவை நல்லா படிக்க வச்சு நல்லபடியாக வளர்த்துட்டேன். அது இல்லைப்பா, நீங்கள் இவ்வளோ தூரம் சுஜாக்காக நிற்கும்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் மறைக்க வேண்டாம்னு தோணுது. சொல்லுங்க அங்கிள். அவகிட்ட இதை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை எனக்கு. சுஜாவுக்கு இந்த விஷயம் பொய் சொல்கிறது தப்புன்னு சொல்லி கொடுத்து தான் நான் உன்னை வளர்த்தேன். ஆனால் இப்போது வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக ஓட்டணும்னா சில விஷயங்களை நமக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு புரியுது. இந்த கல்யாணம் வேணாமா, என்ன மன்னிச்சிரு.